ஹாய். இல்லம்மா, இன்னைக்கு உங்க கெட்டப்பு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கங்க. வணக்கம். நான் தான் உங்க ஆறுக்கார பேசுறேங்க. பெரிய சோழர் பரம்பரை. இன்னைக்கு என்ன பிளான் பார்க்க போறோம்னா, என்னடா இவ இவ்ளோ சேரியா ஓ மை காட். ப்ரீ வெட்டிங் பண்ணிட்டு வந்து நினைக்கிற கலை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்மளுடைய தமிழரின் கலாச்சாரமே ஒரு சேலை கட்டிக்கிறது. நாகரீகம் மாறும்போது மாறிடாத சேலதா, வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் வருவது இந்த சேலதா. சொல்லுங்க, எல்லா பெண்களுக்குமே அழகா சேலை கட்டிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஓகே, ப்ரீ வெட்டிங் பண்ணா 5 மினிட்ஸ்ல கட்டிக்கலாம்னு சொல்றீங்க. ஆனா அது எப்படி கட்டுறது? டவுட் என்ன டவுட்? உங்ககிட்ட கேட்டா நீயே கரெக்டா சொல்லு. அதே சொல்லவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க தானே. எனக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் அப்படியே கேக்குதுங்க. அதுக்காக தான் நான் இருக்கேன். சொல்லி தரேன் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி அது ப்ரீ வெட்டிங் இந்த மாதிரி பண்ணிட்டு அது எப்படி ஈஸியா இருக்கு 5 மினிட்ஸ்ல நம்ம வியர் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு ஈஸியா உங்களுக்கு சொல்லி தர போறேன். மறக்காம பாருங்க. என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் சார். எக்ஸ்ட்ரா நிறைய பின் இதுல இருக்கும். இருந்தாலும் அடிஷனலா பின் வந்து வச்சு தான் நான் பேக் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு கீழே இருக்கிற இந்த பல்லு பிளீட்டை வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டா இன்ஸ்கர்ட் வந்து வயிற்று முடிய இந்த பகுதியில் கட்டிக்கணும். கட்டிட்டு இந்த பல்லு பிளீட்டை வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சும்மா ஒரு அடிஷனலாக சொல்லிட்டு போங்க. அடுத்து இந்த சைடில் இருக்கிறத எடுத்து அதுக்குள்ள விட்டு இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம பாயிண்ட் தெரிஞ்சு போச்சு எங்கே வச்சா கரெக்டாக இருக்குன்னு. அதனால் அதை எடுத்து இப்படி சொல்லிட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத எடுத்து இப்படி சுற்றிட்டு வந்து அவ்வளோதாங்க. இதே பின் கொடுத்துருப்பேன். இந்த பின்னை வெளியே லாக் ரிலீஸ் பண்ணிட்டு இப்படி வச்சு பின் செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இதை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இங்கே வர லைன்ஸ் வந்து கீழே பார்த்த மாதிரி வேணுமா, இதனுடைய பகுதி கீழே பார்த்த மாதிரி வேணும். சப்போஸ் உங்களுக்கு மேலே பார்த்த மாதிரி வேணுமா, இதை கொஞ்சம் இப்படி இறக்கிட்டு இப்படி வச்சு பின் பண்ணணும். எனக்கு எப்பயுமே இப்படி தான் பிடிக்கும். ஸோ நான் இப்படி பின் பண்ணிட்டு எல்லா கேர்ள்ஸுமே வந்து லைன் லைனாக வந்தால் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே அப்படி தான் பிடிக்கும். நான் அந்த லைன் எப்படி வரைக்கிறேன்னு பாருங்க. அது நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி தாங்க. எனக்கு போதும் 3 லைன் எனக்கு போதுமானது. ஸோ இது டைட்டாக பிடிச்சிட்டு நான் இடத்துல ஒரு பின் போட்டுக்கிறேன். இப்போ இதை எடுத்து கரெக்டாக முன்ன செட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பிளேஸில் எடுத்து சொல்லி விட்டுக்கணும். இங்கே மீதி பார்த்துருக்கா அது வந்து இப்படி சொல்லி விட்டுட்டு பின்னாடி பண்ண பெண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சொல்லி விட்டுக்கணும். பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சாரி வரும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த கேப்புள்ள எடுக்கணும். ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா உங்களுக்கு? இவ்வளோ தாங்க. பாருங்க இவ்வளோ அழகாக வந்து பாருங்க. இவ்வளோ தாங்க. இந்த சாரீ பற்றி நான் சொல்லணும். இந்த சாரீ வந்து ஒரு எங்கள் அம்மா ஏஜ்ல இருப்பாங்க. அவங்க வந்து 4 பீஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்காகவே 4 பீஸ் மட்டும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு டாக்டர் அவங்க ஒரு ஃபேமஸான டாக்டர் எங்க ஊர்ல இருக்காங்க. எங்க ஊர் தான் பக்கத்து ஊர். அவங்க ஒய்ஃப் இது. அவங்க கேட்ட மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இதுவும் அவங்களுடைய தான். அப்புறம் இதுவும் அவங்களுடைய தான் 4 பீஸ் மட்டும். இது வந்து அவங்களுடைய மருமகள். அவங்களும் டாக்டர் தான். அவங்க வந்து ஒரு 11 பீஸ் ஃபுல்லாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 11 இல்லைன்னா 9 போதுனாங்க. நான் 11 எடுத்துக்கேன். எப்படி இருப்பாங்க? இதுவுமே அவங்க தான். இதுவுமே 11 பீஸ் இருக்கு. இது வந்து இந்த டாக்டர் பொண்ணுக்கு சித்தி அவங்களுக்கு. அவங்களும் எங்கள் அம்மா வயசுல இருப்பாங்க. அவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 6 இல்லை 7 பீஸ் அந்த மாதிரி எடுத்துங்க. இதுவும் அவங்களுடைய தான். இதுவும் அவங்களுடைய தான். இது வந்து ஒரு பொண்ணுக்கு வளகாப்பு. எனக்கு வியாழக்கிழமை நினைக்கிறேன். அது மேக்கப் நான் தான். சரி அவங்க கால் பண்ணி நான் ப்ரீ வெட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து நீங்க தான் மேக்கப் போறீங்க, நீங்க வரும்போது உங்க கையோட எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லி நான் எங்கிட்டே இருக்கேன். அவங்க வந்து என்னோட இஷ்டம் சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு எத்தனை ப்ளீஸ் வேணுமோ அத்தனை ப்ளீஸ் நான் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இது வந்து ஒரு கல்யாணம் போட்டு அதுவும் மேக்கப் நான் தான். இந்த வளகாப்பு பொண்ணு மதியம். இது காலையில ஒரு முகூர்த்தம் இருக்கு. காலையில 2 முகூர்த்தம் இருக்கு. அது ஒரு முகூர்த்தம் போனது. இது இன்னொரு முகூர்த்தம். மொத்தம் 2 முகூர்த்தம் அன்னைக்கு ஒரு வளகாப்பு மதியம் இருக்கு. 3 ஃபங்க்ஷன் இருக்கு எனக்கு மேக்கப். அது ஃபர்ஸ்ட் முகூர்த்தம் கார்டு போனது. இது செகண்ட் முகூர்த்தம் அந்த பொண்ணுக்கு. இது போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது தேர்டா வளகாப்பு மேக்கப் பண்ண போறேன் இல்லையா, அந்த பொண்ணு. சரி இப்பதான் கட்டுறது ரொம்ப ஈஸி தான். யாரும் கடத்தி கலையும் உங்களுக்கு வேண்டாம், கட்ட தெரியாது அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட் ஆகும்போது எடுத்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட் தான் அடுத்து என்ன வீடியோ வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா தான் நான் அதுக்கு அந்த மாதிரி நான் போட முடியுங்க. 2 கேக் 10 பட்டர் பிஸ்கட். ஓகே பை.